இந்த 5வது மாதத்தில் நம்மை கர்த்தர் கூட்டி சேர்த்த கிருபைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்ப்பது போல கர்த்தர் நம்மை அவர் கூட்டி சேர்த்திருக்கிறார். குறிப்பாக எனக்கு இந்த அதிகாலை நேரத்தில், அதுவும் இந்த 1ஆம் தேதி காலையில் மாத பிறப்பு நாள்னு இருக்குது. இந்த மாத பிறப்பில் தூங்கலாம், ஆனால் தூக்கத்தை தியாகம் செய்து மோசேக்கிட்ட ஆண்டவர் சொன்னார்ல, அதிகாலையிலே நீ மலைக்கு மேலே ஏறி வா, நான் உனக்கு ஒன்று தரணும்னு. அதே போல் இந்த அதிகாலை நேரத்தில் நீங்கள் வந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். 5வது மாதத்தின் தெய்வ சமூகத்தை இருந்தப்போ கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தையை நம்ம யாவரும் சேர்ந்து படிப்போம். ஏசாயா 46ஆம் அதிகாரம் 11வது வசனத்திற்கு நேராய் உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ளும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். நாம் சேர்ந்து படிக்கலாமா? உராய்ஞ்சுகிற ஒரு பட்சியை கிழக்கில் இருந்தும் என் ஆலோசனை நிறைவேற்றும் மனுஷனை தூர தேசத்தில் இருந்தும் வரவழைக்கிறவனாய் இருக்கிறேன். அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். இந்த காலை நேரத்தில் இந்த மாதம் கர்த்தர் நமக்கு அதை சொன்னேன், அதை நிறைவேற்றுவேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை செய்து முடிப்பேன். இன்னொரு முறை எல்லாரும் அந்த கடைசி 2 லைனை மட்டும் சேர்ந்து படிக்கலாமா? அதை சொன்னேன், அதை நிறைவேற்றினேன், அதை திட்டம் பண்ணினேன், அதை நான் செய்து நான் முடிப்பேன். தேவன் தான் சொன்னதை அவர் நிறைவேற்றுகிற மாதம் இந்த மாதம். நான் அதை சொன்னேன், சொன்னது மாதிரி இல்லை, அதை என்ன பண்ணுவேன்? நிறைவேற்றுவேன். அதை நான் உனக்கு திட்டம் பண்ணினேன், அதை நான் செய்து முடிப்பேன். நான் செய்ய ஆரம்பித்தேன்னு அல்ல, நான் செய்து முடிப்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தை இங்கே சொல்லப்படுகிறது. நாம் வந்திருப்பது 5வது மாதம். இந்த 5வது மாதம் என்பது இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் 5 என்று சொல்லும் பொழுது அதனுடைய அர்த்தம் ஆவ் என்று சொல்லுவார்கள். அதனுடைய அர்த்தம் என்னன்னா தகப்பன் என்கிற ஒரு வார்த்தை. சத்தமாக சொல்லுங்கள் பார்க்கலாம். தகப்பன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒரு தகப்பன் எப்படி இருக்குமோ, எப்படி இருப்பாரோ, ஒரு தகப்பனுடைய பாக்கியம் எப்படி இருக்குமோ அப்படியாக இந்த 5 என்று சொல்லப்படும் பொழுது அதனுடைய அர்த்தம் சொல்லப்படுகிறது. ஆக நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், இந்த 5வது மாதம் ஒருவேளை அது வெயிலின் உஷ்ணம் அதிகமாக இருக்கலாம். ஒருவேளை இந்த 5வது மாதத்தில் சில காரியங்கள், சில பிரயாணங்கள் நாங்கள் எடுக்கலாம். ஆனால் நான் நம்புகிறேன், கர்த்தர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். அவர் நமக்கென்று 5வது மாதத்தில் ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதை அவர் செய்து சொல்லுங்க, அவர் செய்து முடிப்பார். இந்த 5வது மாதத்தில் தேவன் ஒவ்வொரு தாய் தகப்பனுக்கும் சொல்லுகிறேன், தேவன் உங்களுக்கு சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். ஒருவேளை பிள்ளை பாக்கியம் இல்லாமல் நீங்கள் இருக்கலாம். 5வது மாதம் தகப்பன் ஆவ் என்கிற வார்த்தை சொல்லப்படுகிறது. அப்படின்னா பைபிளில் 28 நினைக்கிறேன், 28 4 5 உபாகமத்தில் போட்டிருக்கோம், கர்த்தர் உன் கற்பத்தின் கனியை அவர் என்ன பண்ணுவாரா? ஆசீர்வதிப்பார். உன் கற்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னு இருக்காக இந்த 5வது மாதத்தில் நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன், ரெபேக்காளுடைய கற்பத்தை திறக்க முடியும்னா, அன்னாளுடைய கற்பத்தை கர்த்தர் திறக்க முடியும்னா, அவர் திருமணமான பிள்ளைகளுக்கு கர்த்தர் கற்பத்தை திறக்க அவர் வல்லவராக இருக்கிறார். வாலிப பிள்ளைகள், வாலிப தம்பிமார்கள், வாலிப தங்கச்சிமார்கள், இந்த மாதம் நீ வாலிபனாக இருக்கலாம், திருமணமாகாமல் இருக்கலாம். ஆனால் ஒரு தகப்பனுடைய இருதயம், ஒரு தாயுடைய இருதயம் உங்களுக்கு இருக்கணும். வேதம் சொல்லுகிறது, ஒரு விசை தாவீது அவன் தகப்பனாருடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற பொழுது அவன் சொல்லுகிறார், ஒரு விசை கரடியும் ஒரு விசை சிங்கமும் வந்தது. சிங்கம் வந்து ஆடை பட்சித்து போய்விட்டது. ஆனால் அவன் சென்று சிங்கத்தின் வாயிலிருந்து அந்த ஆடை அவன் மீட்டான். சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். சிங்கத்தின் வாயிலிருந்து அந்த ஆடுகளை மீட்டான்.
இந்த சின்ன வயதிலே ஒரு தகப்பனுடைய இருதயம், ஒரு தாயோடைய இருதயம் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து கர்த்தர் உங்களுக்கு இந்த மாதத்தை அவர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவாராக. இந்த காலை ஆராதனையில் அதிகாலை நேரத்தில் ஒரு முடிந்த அளவுக்கு தேவன் எதை சொன்னார், அதை தேவன் எப்படி நிறைவேற்றினார், அதற்கு அவர்கள் என்ன செய்தார்கள் என்று நேரம் இருக்கிற கொஞ்ச நேரத்தில் நான் எந்த அளவுக்கு சொல்ல முடியுமோ நான் சொல்லி முடிக்க பார்க்கிறேன். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். யாத்திராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் ஒருவர் படிக்கும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தையும் 10வது வசனத்தையும் படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரரின் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டியது. எகிப்தியர் அவர்கள் ஓடுகிற கண்டேன். அடுத்தது, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை நான் யாரிடத்தில் அனுப்புகிறேன்? சொல்லுங்க, யாரிடத்தில் அனுப்புகிறேன்? முதலாவது ஆண்டவர் மோசேயின் இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். என்ன வாசல் சொல்கிறார் தெரியுமா? நான் உனக்கு ஒரு காரியத்தை நான் சொல்கிறேன், அதை நான் நிறைவேற்றுவேன்னு சொல்லி நான் உன்னை பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன். சொல்லுங்க பார்க்கலாம், எழுதிங்க பார்க்கலாம். பார்வோனிடத்துக்கு அனுப்புவேன். இந்த முதலாவது காரியத்தில் இந்த மாதம் நீ சாதாரணமான நபர் அல்ல. கர்த்தர் உன்னை பெரிய பெரிய இடங்களுக்கும் பெரிய பெரிய நபர்களை சந்திக்கும்படியாய் உன்னை கர்த்தர் அனுப்புகிற ஒரு மாதமாய் இந்த மாதம் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா மோசே தன் வாழ்க்கையில் இப்பொழுது எல்லாமே இருக்கிறது. ஒரு தகப்பனாக இருக்கிறார். அவருக்கும் ஒரு வேலை இருக்கா இல்லையா? என்ன வேலை? ஆடு மேய்க்கிற வேலை. வண்ணாந்திரத்தில் ஆடு மேய்க்கிற வேலை இருக்குது. அவருக்குன்னு 2 பிள்ளைங்களும் வந்துட்டாங்க. கெர்ஷோம், எலியேசர்னு 2 பிள்ளைங்களும் வந்துட்டாங்க. தன் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு காரியம் இல்லை, இது அப்படியே ஓடும், இதோட வாழ்க்கை முடிச்சிடலாம் என்கிற ஒரு வேளை மனப்பான்மை வந்திருக்கலாம், இப்படியே இருந்திருக்கலாம். ஆனால் வேதம் சொல்கிறது 80 வயதாக இருந்தாடா மோசே. தன் வாழ்க்கையினுடைய 3/2 பகுதியை முடித்த ஒரு நேரம் அது. அப்பொழுது தான் ஆண்டவர் மோசேயை பார்த்து ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார். எல்லாம் நடக்குது, எல்லாம் சந்தோஷம்தான். ஆனால் அவனுடைய வாயிலும் அவனுடைய நாக்கு திக்குவாயும் மந்தனாம். அவனுக்கே பலவீனம் உண்டு. தன் வாழ்க்கையை குறித்து அவனுக்கே ஒரு பெரிய திட்டம் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், மோசே, நான் உன்னை அனுப்புகிற ஒரு இடம் உண்டு. எங்கன்னா, நான் பார்வோன் இடத்திற்கு உன்னை அனுப்புகிறேன். சொல்லுங்க பார்க்கலாம், எங்கே அனுப்புகிறேன்? அதற்கு நான் தகுதி இல்லைன்னு அவரே சொல்லுகிறார். அதற்கு நான் தகுதி இல்லை ஆண்டவரே, நான் அதற்கு வேண்டிய ஆள் இல்லை, நான் அப்படிப்பட்ட ஆள் இல்லை, எனக்கு அப்படிப்பட்ட தகுதி இல்லைன்னு சொன்னாலும் ஆண்டவர் சொல்லுகிறார், அனுப்புகிறது நான் அல்லவோ. சத்தத்தை ஊற்றி ராமன் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். நான் நம்புகிறேன், நான் விசுவாசிக்கிறேன். இந்த மாதத்தில் கர்த்தர் உனக்கு முன்னாடி சொன்ன சில காரியங்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றும்படி சில அதிகாரிகளுக்கு முன்பதாக கர்த்தர் உன்னை கொண்டு சென்று கிருபையும் இரக்கமும் கர்த்தர் உனக்கு கிடைக்க செய்வாராக. நம்புறவங்க கை ஓத்தி ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். சொன்ன ஆண்டவர் சொன்னார், நான் உன்னை யாருக்கு முன்பதாக போய் நிறுத்துவேன்? சத்தமாக சொல்லுங்க, யாருக்கு முன்னாடி நிறுத்துவேன்? பார்வோனுக்கு முன்பதாக நிறுத்துவேன்னு சொன்ன ஆண்டவர் அதே யாத்திராகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை படிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். ராத்திரியிலே அவன் மோசேயையும் ஆரோனையும் அழைப்பித்து, நீங்கள் இஸ்ரவேல் புத்திரரும் எழுந்து என் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போய் நீங்கள் சொன்னபடியே கர்த்தருக்கு என்ன செய்யுங்கள். ஆண்டவர் சொன்னார், நீ உன்னை பார்வோன் இடத்துல கொண்டுட்டு போய் இஸ்ரவேல் ஜனங்களை நான் அழைத்துட்டு போக நான் போகிறேன். இதில் ஒரு கேள்வி ஒன்று உண்டு. இது மோசே அவன் விரும்பினானா? பைபிளில் அங்கே எங்கேயுமே நீங்கள் பார்க்க மாட்டீங்க மோசே ஜெபித்தான் என்னென்னு. ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை என்ன பண்ணுங்க விடுவீங்கன்னு எங்கேயா ஜோம் பண்ணாரா? இல்லவே இல்லை. ஜோம் பண்ணதெல்லாம் யார்? ஜோம் பண்ணது யார்? இஸ்ரவேல் ஜனங்க தான் ஜோம் பண்ணாங்க. இஸ்ரவேல் ஜனங்க ஜோம் பண்ணும்போது மோசே ஒன்றும் இஸ்ரவேல் இல்லை. எங்கே இருந்தாப்புல?
வனாந்திரத்தில் இருந்தாப்புல. ஆனால் வேதம் சொல்லுகிறது ஜெபத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. நெடுநாள் நீ ஜெபித்து கொண்டிருக்கிற அதுக்குன்னு ஒரு வல்லமை உண்டு. உனக்குன்னு ஒரு காரியம் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஒரு நாளும் எகிப்தியனுடைய குதிரையையும் எகிப்தில் இருக்கிற பலத்தையும் நம்பி ஓடுவதற்காக இல்லை. கர்த்தர் தம்முடைய பலத்தை உனக்கு கொடுத்து இதுவரைக்கும் செய்யாத காரியத்தை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். கடந்த மாதம் நான் சொன்ன ஒரு வசனம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல, தன் காரியத்தில் ஜாக்கிரதையாய் இருக்கிறவனை அவன் நீசனுக்கு முன்பதாய் அவன் நிற்காமல் யாருக்கு முன்னாடி நிற்பானா? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ராஜாக்களுக்கு முன்பதாக நிற்பானா? நான் நம்புகிறேன் உங்களையும் ஆண்டவர் ராஜாக்களுக்கு முன்பதாக அதிகாரிகளுக்கு முன்பதாக நிற்க பண்ணுகிற நேரம் வந்துவிட்டது. அவர் சொன்னார், அதை அவர் சத்தமாக ராமன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆதியாகமத்தின் புத்தகம் 2 ஆதியாகமத்தின் புத்தகம் 37 அதிகாரம் 6வது வசனத்தையும் 8வது வசனம் வரைக்கும் நான் படிக்கும்படி நான் கேட்டுக் கொடுக்கிறேன். ஆதியாகமத்தின் புத்தகம் 37 அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 8வது வசனம் வரை. அவன் அவர்களை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தை கேளுங்கள். நாம் வயலில் அறுத்த அரிகளை கட்டி கொண்டிருந்தோம். அப்பொழுது என்னுடைய அரிக்கட்டு நிமிர்ந்தது, உங்கள் அரிக்கட்டுகள் என் அரிக்கட்டை சுற்றி வணங்கி நின்றது என்றான். அடுத்த வசனம், அப்பொழுது அவன் சகோதரர் அவனை பார்த்து, நீ எங்கள் மேல் துரைத்தனம் பண்ணுவாயோ, நீ எங்களை ஆள போகிறாயோ என்று சொல்லி அவனை அவன் சொப்பனங்களின் நிமித்தம் அவன் வார்த்தையின் நிமித்தம் இன்னும் அதிகமாக என்ன பண்ணாங்க? பகைத்தார்கள். வேதாங்க வசனம் சொல்லுகிறது, அவன் ஒரு காரியத்தை பார்த்தானா? எதை பார்த்தானா? சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். சொப்பனங்கள். நீங்களும் நானும் நம்மளும் சொப்பனம் நிறைய காண்றோம்ல, தூக்கத்தில் நல்ல சொப்பனம் காணும். ஆனால் ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும், கர்த்தருடைய பிள்ளைக்கும் நமக்கும் உலகத்தானுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் நம்ம சொப்பனம் காணுகிறதில்ல, சொப்பனங்கள் நமக்கு தரிசனமாய் மாறுகிறது. அந்த வார்த்தையை சொல்லுங்க பார்க்கலாம். சொப்பனங்கள் நமக்கு, அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். தரிசனம் ஒரு மனுஷன் வாழ்க்கையில் 3 வகையில் வரும். எனக்கு தெரிஞ்சதில் சொல்கிறேன், 3 வகையில் ஒரு மனுஷனுக்கு தரிசனம் வரும். ஒன்று, சொப்பனங்களில் தூக்கத்தை நீ தூங்கும் பொழுது கர்த்தர் ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பிப்பார். நீ இங்கே போகணும் அங்கே போகணும். ஆண்டு சொல்வார். பவுல் எடுத்து ஆண்டு சொல்லுகிறார், பவுலே மக்கதோனியாவிலிருந்து ஒரு ஆள் கூப்பிடுகிறார் என்கிறதை அவன் கனவுல பார்த்த பின்பதாக உடனடியாக கர்த்தர் மக்கதோனியா அந்த 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 ஊர் அந்த தேசத்திற்கு கர்த்தர் வழியை திறந்து பவுல் பிலிப்பு தேசத்திற்கு அங்கே போகிறார். ஏன்னா கர்த்தர் சொப்பனத்தில் அவனுக்கு ஒரு தரிசனத்தை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். மறந்துடக்கூடாது, சொப்பனத்தில் கர்த்தர் தரிசனத்தை கொடுத்தார். நம்முடைய வாழ்க்கையிலையும் சொப்பனங்கள் நமக்கு எப்படியாய் மாறணும்? கையை உயர்த்தி சொல்லுங்க, இந்த மாதத்தில் ஆண்டவரே சொப்பனங்கள் எனக்கு தரிசனமாய் மாற்றுங்க, அதற்கு வேண்டிய அடையாளங்களை கர்த்தர் நீர் கொடுப்பீராக. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது மாத்திரமில்லை, இரண்டாவது ஒரு வழியில் நமக்கு தரிசனங்கள் வருகிறது. என்னதுன்னா, ஆண்டவர் சில காரியங்களுக்கு காண்பிப்பார். மத்தேயு 9 அதிகாரம், மத்தேயு 9 அதிகாரம் 36வது வசனம். மத்தேயு 9:36 வசனம். 36. அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தோய்ந்து போனவர்களும், அடுத்தது சிதறப்பட்டவர்களுமா இருந்து அவர்கள் மேல் மனதுருகி, அடுத்த வசனம், தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி வேலையாட்களோ கொஞ்சம், அடுத்த வார்த்தை, ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொன்னார். ரெண்டாவது, ஆண்டவர் சில இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு, இதை பார்த்தியா, இந்த இடத்துல என் காரியம் விளங்க பண்ணணும்னு சொல்லி கர்த்தர் தம்முடைய தரிசனத்தை உங்களுக்கு விளங்க பண்ணுவார். ஆகவே தான் அநேக இடங்களுக்கு கர்த்தர் உங்களை அழைத்து செல்வார். ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறார், கண்ணில் என்ன பார்க்குற? ஆண்டவரே, நான் நட்சத்திரங்களை தான் பார்க்குறேன். கீழே என்ன பார்க்குறேன்? மணலை பார்க்குறேன். இப்படி நான் உனக்கு உன் சந்ததியை நான் கொடுப்பேன். ஏன்னா
அதுதான் உங்களை கொண்டு போய் ஆண்டு சில காரியங்களை பார்க்க வைப்பார். அதுதான் தரிசனம். ரெண்டாவது நீங்கள் பார்க்கிற காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு தரிசனமாய் கொடுப்பார். மூன்றாவது ஒன்று இருக்குது. அது என்னென்னா, சில நேரங்களில் உங்களுக்கு மேலே இருக்கிற சில மூத்தவர்கள், ஆண்டவர் யோசுவாவுக்கு வேதம் 1ஆம் அதிகாரத்தில் போட்டிருக்கோம், நீ பலங்கொண்டு திடமனதாக இருன்னு யார் சொன்னது? யோசுவா 1ஆம் அதிகாரத்தில் மோசே இறந்து போயிட்டாப்புல, இப்பொழுது நீ என்ன பண்ணு, பலங்கொண்டு அப்படின்னு சொன்னது யாரு? அப்படின்னு யார் சொன்னா? என்ன அப்படி பார்க்குறீங்க? யார் சொன்னா? ஆண்டவர் சொன்னார். ஆண்டவர் சொன்னார் அவரை பார்த்து, பலங்கொண்டு திடமனதா இரு. மோசே இறந்துட்டாப்புல, என் தாசனாகிய மோசே இறந்துட்டாப்புல, அதனால் இது முடியும் நினச்சிடாத. இல்லை, ஊழியர் மரித்தாலும் ஊழியம் தொடரணும். அதுதான் கர்த்தர் வைத்திருக்கிற காரியங்கள். ஆனால் அதே ஆண்டவர் தான் வார்த்தையை சொல்கிறதுக்கு முன்பதாகவே ஆண்டவர் யோசுவாக்கு மோசே மூலமாக ஒன்று சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? 31 அதிகாரம், யோசுவாவின் புத்தகம் 31 அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனமும். 31 அதிகாரம், உபாகமத்தின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 7வது வசனமும் 8வது வசனமும். பின்பு மோசே யோசுவாவை அழைத்து, இஸ்ரவேலர் எல்லாரும் பார்த்திருக்க, அவனை நோக்கி, பலங்கொண்டு திடமனதாயிரு, கர்த்தர் இவர்களுக்கு கொடுப்பேன் என்று இவர்களுக்கு பிதாக்களுக்கு ஆணையிட்ட தேசத்தை, இந்த ஜனத்தை அழைத்து கொண்டு போய் இதை இவர்கள் சுதந்தரிக்கும்படி நீ செய்வாய். அப்போ ஆண்டவர் யோசுவா கிட்ட சொல்கிறதுக்கு முன்பதாகவே இந்த வார்த்தை யார் சொன்னது? யார் சொன்னது? மோசே சொல்லுகிறார். சில வேளையில் சில உங்களுக்கு மேலே இருக்கிற ஊழியக்காரர்கள், உங்களுக்கு மேலே இருக்கிற அதிகாரிகள் உங்களிடத்த சில வேலையை சொல்லலாம். நீங்கள் அதை சாதாரணமாக எடுத்துடாது. அது ஏன் தெரியுமா? உங்களுக்கு முடியாத காரியத்தை சொல்லும் பொழுது நீ உதாசீனப்படுத்தினா உன் வாழ்க்கை அப்படியே ஆயிரும். ஆனால் நீ அவர்கள் சொன்ன காரியத்தை கர்த்தர் பலத்தோடு நீ செய்தால் உனக்கு அது ஒரு பெரிய ஆதரவாக இருந்து உன் மேல் கர்த்தர் இறங்குவார். அப்படி தான் மோசே யோசுவாவுக்கு செய்கிறார். அப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தரிசனம் என்பது வித்தியாசமான வழிகள் நடக்கிறது. இங்கே யோசேப்பு பார்த்தீங்கன்னா ஒரு தரிசனத்தை பார்க்கிற, ஒரு சொப்பனத்தை காணுகிறான். ஆனால் அந்த சொப்பனம் அவனுக்கு என்னவாய் மாறுகிறது? எதுவாய் மாறுகிறது? அதில் ஒரு வார்த்தை புரிஞ்சுக்கங்க. இந்த தரிசனத்தில் ஒரே ஒரு வார்த்தை, என் அரிக்கட்டு நிமிர்ந்து இருக்கிறது. அந்த வார்த்தையை மட்டும் கையை உயர்த்தி சொல்லுங்கள். இந்த 5வது மாதத்தில் அரிக்கட்டுகள் அத்தனை இருந்தாலும் என் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிறது. அந்த வார்த்தை இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். என் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிறது. பைபிளில் போட்டிருக்கு, அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். நாங்கள் நிமிர்ந்து நிற்கிறோம். காரணம், என் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் உனக்கு சொல்லுகிற வார்த்தை, அத்தனை காரியம் இருந்தாலும், 11 பேர் இருந்தாலும், 12 பேர் இருந்தாலும், 24 பேர் இருந்தாலும், உன் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும். கர்த்தர் சொன்னார், அதை செய்து முடிப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இரண்டாவது, யோசேப்பின் வாழ்க்கையில் கர்த்தர் சொன்னதை அதை நிறைவேற்றுகிறார். எங்கே நிறைவேற்றுகிறார்? 42ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் சகோதரர்கள் வருகிறார்கள். மூன்றாவது 28ஆம் அதிகாரம், அதே ஆதியாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை, 13ஆம் வசனத்திலிருந்து 15வது வசனம் வரை. அதற்கு மேலாக கர்த்தர் நின்று, நான் உன் தகப்பனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஆகிய கர்த்தர், நீ படுத்திருக்கிற பூமி உனக்கும் உன் சந்ததிக்கும் நான் தருவேன். அடுத்த வார்த்தைங்க இருக்கிற அத்தனை பேருமே சத்தமாக படிக்க நான் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாய் திருமணமான அத்தனை பேருமே படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஓகேவா? படிக்க பார்க்கலாம். உன் சந்ததி பூமியின் துளை போல் இருக்கும். நீ மேற்கேயும் கிழக்கேயும் வடக்கேயும்
தெற்கேயும் பரம்புவாய் உனக்குள்ளும் உன் சந்ததிக்குள்ளும் பூமியின் வம்சங்கள் எல்லாம். இந்த வார்த்தையை புரிஞ்சுங்கள, உன் சந்ததி. இதை யாருக்கு கர்த்தர் சொல்கிறார்? யாக்கோபுக்கு சொல்கிறார். மூன்றாவது கர்த்தர் யாக்கோபுக்கு ஒன்று இப்போ சொல்லுகிற அது நல்லா கவனிச்சுங்க. ஆண்டவர் யாக்கோபுக்கு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, இப்போ அவன் வந்து ஒரு பிரயாணப்படுகிற, இது வரைக்கும் அவங்க அப்பா வீட்டில் இருந்திருக்கிறான். ஆனால் இப்போ ஒரு பிரயாணப்படுகிறான். இது வரைக்கும் அவன் செய்யாத பிரயாணம். கரெக்டு தானே? அது மாத்திரம் இல்லை, அவங்க அப்பா சொல்கிறார், டேய் நீ போக வேண்டிய ஒரு ஊர் இருக்குடா, நீ போக வேண்டிய ஒரு இடம் இருக்குடா. எந்த இடம்னு கேட்டால், உன் தாயுடைய சகோதரர் லாபான் வீட்டுக்கு போகணும். அவன் முன்ன பின்ன அவங்கள பார்த்தது அவங்க அப்பா அப்பயே சொல்லிட்டார், டேய் நீ அந்த ஊரில் போய் அவருடைய மகளை தான் நீ என்ன பண்ணணும், கல்யாணம் பண்ணணும், வேறு யாரும் என்ன பண்ணிடாத, கல்யாணம் பண்ணிடாதன்னு சொல்லிட்டார். அவனுக்கு எல்லாமே புதுசு, பிரயாணம் புதுசு, ஊர் புதுசு, அங்கே போய் யாரை பார்க்க போகிறேன்னு அதுவும் யாருன்னு அவனுக்கு தெரியாது. கேட்டி தான் பட்டிருக்கான், லாபான்னு கேள்விப்பட்டிருக்கான், யாருன்னு தெரியாது. நீ கல்யாணம் பண்ண போகிற அதை பொண்ணு பேருக்குன்னு தெரியாது. ஆனால் இது இப்படி நாங்கள் அப்பா சொல்லிட்டாரு, கல்யாணமும் ஆகலை, வாலிப பையன். ஆனால் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் இந்த வாலிப வயசில் ஒரு தரிசனத்தை கொடுக்குறார். என்ன தரிசனம் கொடுக்குறார் அங்கே பாருங்களேன். உன்னது சத்தமாக உன், அவனுக்கு என்ன கல்யாணம் கூட ஆகலை, ஆனால் சொல்லுகிறார் உன் சந்ததி. அடுத்த வார்த்தை, பூமியின் தூளை போல இருக்கும். நீ இப்போ போய்கிட்டு இருக்கிற உன்னுடைய பிரயாணம் யாருமே உன் கூட இல்லை. ஆனால் மறந்துடாத, உனக்குள்ள ஒரு சந்ததி ஒன்று இருக்குது. அந்த 4 வார்த்தை சொல்லுகிறார். நீ சொல்லுங்க பார்க்கலாம். மேற்கேயும், அடுத்தது கிழக்கேயும், அடுத்தது வடக்கேயும், அடுத்தது தெற்கேயும் என்ன பண்ணுவாய், பரம்புவாய். அந்த வார்த்தையை மாத்திர கையை உயர்த்தி சொல்லுங்க. இந்த மாதத்தில் கர்த்தர் என்னை பரம்ப செய்வார். கையை உயர்த்தி சொல்லுங்க. இந்த மாதம் கர்த்தர் என்னை பரம்ப செய்வார். இந்த மாதம் ஆண்டவர் என்னை பரம்ப செய்வார். கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் ஒரு காரியம் புரிஞ்சுக்கணும். நான் 3வது இங்கே சொல்லுகிறார், யாக்கோபை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், யாக்கோபே நீ ஒரு இடத்துல ஒரே ஒரு ஊரில் உங்கள் அப்பா வீட்டுக்குள்ளே மாத்திரம் நீ இருக்கிறதுக்கு நான் உன்னை அழைக்கலை. நீ என்ன பண்ணணுப்ப சொல்லுங்க, பரம்புவா. ஏன் பயப்படுறீங்க காலங்காத்தால? சொல்லுங்க. நீ 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 உன்னை கொண்டு நான் பெரிய திட்டம் வச்சிருக்கேன். என்ன திட்டம்? நீ பரம்புவா. நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம், நீ பார்க்க வேண்டிய காரியம் அநேகம், உன் கால் மிதிக்க வேண்டிய இடம் அதிகம், உன் கையில் இழுக்க வேண்டிய காரியம் அதிகம், உன் மேலே சில பொறுப்புகள் உண்டு. இங்கே இருக்க அத்தனை தாய் தகப்பனுக்கு சொல்லுகிறேன். போன வாரம் ஒரு வசனத்தை படித்தேன், என்னை ரொம்ப யோசிக்க வைத்தது. எல்லா தாய் தகப்பன்மார்களுக்கும், வாலிப பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக வாழும்படியாக நீங்கள் இல்லை. அதே போல் உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீ ஜெபிக்கும்படியாகவும் இல்லை. சங்கீதம் 129 அதிகாரம், சங்கீதம் 129 அதிகாரம், இந்த சந்ததின்னு சொல்லுகிறாருங்க. சங்கீதம் 129 அதிகாரம், சாரி 109 அதிகாரம், 109 அதிகாரம். சத்ரு சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வச்சிருக்கிறான். அது புரிஞ்சுக்குங்க. எல்லா தாய் தகப்பன்மார்களுக்கு சொல்லுகிறேன், சத்ரு சில காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் வச்சிருக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையில் அவன் சில காரியங்கள் திட்டத்தை வச்சிருக்கிறான். அது உடைத்து போகிறதுக்கு கர்த்தர் உங்களை என்னையும் வைத்திருக்கிறார். படிக்கலாமா? 109 அதிகாரம் ஒருவர் படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். 12வது வசனத்தை 13வது வசனத்தை படிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். அவன் சந்ததியார் நிர்மூலமாக கடவர்கள், 2ஆம் தலைமுறையில் அவர்கள் பேர் அப்படின்னு சத்ரு சில திட்டங்கள் வச்சிருக்கிறான். 2 தலைமுறை தான். அதுக்கப்புறம் உனக்கு என்ன கிடையாது, நிற்க மாட்டேன். அப்படின்னா பிள்ளைகள், அதுக்கப்புறம் பேர பிள்ளைகள், அது வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வந்து டக்குன்னு என்னது, கீழே இறங்கிரும்னு ஜனங்களுடைய வார்த்தைகளும் மனுஷனுடைய வன்கண்களும் மனுஷனுடைய வார்த்தைகளும் நம் ஒவ்வொருவர் மேலேயும் எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் மறந்துடாதீங்க,
28வது வசனம், அதே 109ஆம் அதிகாரம் 28 எல்லாம் சேர்ந்து படிக்கலாமா? அவர்கள் சபித்தாலும் நீர் ஆசீர்வதியும், அவர்கள் எழும்பினாலும் வெட்கப்பட்டு போவர்களாக உமது அடியேனோ மகிழ கடவன். அத்தனை பேருமே சரி, இப்போ சூழ்நிலைகள் வித்தியாசமாக இருக்கலாம். உன் சந்ததிக்காய் நீ அதிகமாக ஜெபிக்கிற ஒரு நேரம் அது. அதுவும் குறிப்பாக எந்த 2ஆம் தலைமுறைக்கு அப்புறமும் ஆண்டவரே என் சந்ததி தழைத்து நிற்கணும். என் அரிக்கட்டு சொல்லுங்க, என் அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கணும். என்னுடைய நீரூற்று கர்த்தர் நீர் கொடுத்துருக்கிற இந்த ஆறு ஆனது ஒரு இடத்துல இல்லை, ஆனால் பரவி பாய்கிற ஆறாய் கர்த்தர் மாற்றணும். ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம், சத்தமாக சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். உங்களுக்காக மட்டும் வாழ்ந்துக்கிட்டு உங்கள் பிள்ளைகளுக்காக இல்லை, கர்த்தர் உன் சந்ததி. ஆண்டவர் யாக்கோபுக்கிட்ட சொல்லுகிறார், ஒரு வாலிபனாக இருக்கும்போது சொல்லுகிறார், உன் சந்ததி கிழக்கிற்கும் மேற்குக்கும் வடக்கையும் தெற்கையும் இருப்பாயின்னு சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார்? இன்னொரு முறை சொல்லுங்கள், என்ன பண்ணுவார்? அவர் உன்னை பரம்ப அவர் செய்வார். நம்புறவங்க கையை உயர்த்தி ராமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். ஆமேன். ஆக இந்த 5வது மாதத்தில் கர்த்தர் தான் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார். அவர் திட்டம் பண்ணினதை அதை அவர் செய்து முடிப்பார். இந்த மாதம் இந்த வார்த்தையிலிருந்து கர்த்தர் சில வார்த்தைகளை நம்மோடு அவர் பேசுவார். இன்னொரு முறை சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் சொன்னதை அவர் நிறைவேற்றுவார், அவர் திட்டம் பண்ணினதை அவர் செய்து முடிப்பார். ஆமென். யாவரும் எழுதி நிற்கும்படி நான் கேட்டுக்கிறேன்.